நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ராட்வே இல்லைனா பூக்கடைன்னு சொல்லப்படுற ஒரு பேருந்து நிலையம், சென்னையோட மிக பழமையான பஸ் ஸ்டாண்டுங்க இது. இந்த பஸ் ஸ்டாண்டை 800 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்க போகிறாங்க. அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நவீன முறையில் பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பஸ்ஸு மாதிரி வேறு எங்கேயும் பஸ்ஸுகள் இருக்காது. அந்தளவுக்கு அதிகமான பேருந்துகள் இங்கேருந்து தினமும் இயக்குறாங்க. சென்னையில் நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சாலும் சரி தான், இங்கேருந்து நீங்கள் பஸ் ஏறிக்கலாம். அந்த அளவுக்கு அதிகப்படியான பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்திலேருந்து தினமும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 30 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளூர் போக்குவரத்து கழகமும் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு நினைக்கிறேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் கூட இந்த அளவுக்கு பேருந்துகள் வந்து இருக்காதுன்னா எல்லா பகுதிகளும் இருக்காது. அந்த அளவுக்கு இங்கேருந்து எல்லா பகுதிகளுமே பேருந்து இருக்குது. சென்னையில் எவ்வளவு, அதாவது எந்த மாதிரியான புது பேருந்து வசதியை கொண்டு வந்தாலும் இங்கேருந்து ஒரு பஸ்ஸு கிளம்பும். சென்னையில் ஏதாவது ஒரு பகுதிகளுக்கு இங்கேருந்து ஒரு பஸ்ஸுகளை இப்போ இந்த தாழ்த்தள பேருந்து வந்து புதுசாக விட்டாங்க இல்லையா, அது ப்ராட்வேலேருந்து இருக்குது பாருங்கள். திருப்பூர் இருக்குது, ப்ராட்வே டு திருப்பூர் 102X கிட்டத்தட்ட ஒரு 40-45 கிலோமீட்டர் வரும். இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்தால் பின்னாடி வந்தோம், அதுக்குள்ளே இந்த இடத்துல எவ்வளோ பஸ்ஸு இல்லை வந்து நின்றுச்சு பாருங்கள். பஸ்ஸு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து ஒருங்கிணைந்த பேருந்து முனையம்னு சொன்னாங்க, அது வந்து கட்ட போகிறாங்களாம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா பேருந்து நிலையங்களை நவீனமயமாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பேருந்து நிலையமும் ஆக போகுது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து சென்னையில் இன்னும் தவிர்க்க முடியாத பேருந்து நிலையமாக இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பேருந்து நிலையத்தை நம்பி இருக்கிற கடைகள். இங்கே எக்கச்சக்கமான நடைபாதை வியாபாரிகள் இருக்காங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயுமே எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. அந்த கடைகள் எல்லாத்தையுமே எல்லாருமே கடைகளை வேறு இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னொன்று, இந்த பஸ் ஸ்டாண்டை இடித்தாங்க அப்படின்னா உள்ள கடை வச்சுருக்காங்கல்ல, சின்ன சின்ன கடைகள், பிளாட்ஃபார்ம் கடைகள், அவங்க எல்லாருமே ரோட்டில் வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ள கடை வச்சு வியாபாரம் பண்ணுற வரைக்கும் அது ஒன்றும் தெரியாது. கடைகளை நிறைய கடைகள் இருக்கா, நான் கடைகளை காட்டுறேன் பாருங்கள். பிளாட்ஃபார்ம் கடைகள்லாம் காட்டுறேன். பஸ் ஸ்டாண்டை சுற்றி வரேன், ஒரு வாக் அரவுண்ட் மாதிரி தான் அந்த ஒரு வீடியோ. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும்தாங்க 3 பக்கம் என்ட்ரன்ஸு. இது ஒரு என்ட்ரன்ஸு, இது ஒரு என்ட்ரன்ஸு, நம்ம உள்ளதை காட்டுறேன். இது ஒரு என்ட்ரன்ஸு. இந்த பஸ் நிற்கிதா, நிறைய பஸ் நிற்கும். அப்படியே திரும்பணும் அப்படின்னா அந்த பில்டிங் தெரியுதுல, அங்கே வரைக்கும் பஸ் ஸ்டாண்டு தான். அதுக்கு முன்னாடி அது ரோடு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ இது வந்து வெளியில் போகிற வழி, நிறைய போகுது இல்லையா, இது வந்து வெளியில் போகிற வழி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே வந்தோன்னா இன்னொரு என்ட்ரன்ஸ். 3 என்ட்ரன்ஸ் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டுங்க. கடைகள் இருக்குது பாருங்கள். இந்த கடைகள் எல்லாமே வாடகை, கார்பரேஷன் வாடகை வாங்குகிற கடைகள். அவங்களும் காலி பண்ணிடுவாங்க. ப்ளஸ் உள்ளே வியாபாரிகள் இருப்பாங்க. இந்த பஸ்ஸு நிற்கிதுல, அந்த ஷெட்டு கீழே நடைமேடையிலேயே போர்டு போட்டிருக்குல்ல, அந்த போர்டு போட்ட செட்டு கீழே கடைகள் நிறையா இருக்கும். பல கடைகள் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம். கிட்டத்தட்ட 300 பேர்கிட்ட அதில் வியாபாரம் பண்ணுறாங்களாம். அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நைட் டைமில் வந்து எடுத்துகிட்டு போட்டிருப்பேன், லைட்டே இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு. எக்கச்சக்கமான பஸ் இருக்குது. சென்னையில் எங்கேனாலும் இங்கேருந்து போய்க்கலாம். இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டை டெம்பரவரியாக இந்த கண்காட்சி, பொருள் காட்சி நடக்கணும், அங்கே மாற்றுறாங்க போல், தீவுத்திரலுக்கு மாற்றுறாங்க. இன்னும் 1 மந்த்தில் இதை மாற்றிடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. இது பாருங்கள், கடைகள் இருக்குது பாருங்கள். பழைய பஸ் ஸ்டாண்டு, சென்னையோட மிக பழமையான பஸ் ஸ்டாண்டு. வெளியூர்களுக்கு இங்கேருந்து பஸ் ஏறிப்பாங்க, தொழில் ரீதியாக இங்கே வர்றவங்க இதை பயன்படுத்தியிருப்பாங்க. எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு பஸ் ஸ்டாண்டு. இடிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பதிவு பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
எல்லாம் கடைகள் தான். இது ஒரு என்ட்ரன்ஸு. இந்த ஒரு பஸ் வருது பாருங்க, அது ஒரு என்ட்ரன்ஸ். எக்கச்சக்கமான பஸ்ஸுகள் இருக்குங்க. இப்போ நீங்கள் நேரே பார்க்குறது வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷனோட இது இந்த பில்டிங் வந்து மெட்ரோ ஸ்டேஷனோடது. இன்றைக்கி புதுசாக வர நிறைய பேர் இந்த இடத்த பார்க்காம போயிருக்க மாட்டாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போயுமே எஸ்சிடிசி திருநெல்வேலி அண்ட் மதுரைக்கு இங்கேருந்து பஸ்ஸுகளை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட் இது இருக்கும்போதும் சரி, எஸ்சிடிசியாக மாறும்போதும் சரி, இங்கேருந்து தான் பேருந்துகள் எல்லாமே வெளியூர்களுக்கு ஆப்ரேட் பண்ணாங்க. நிறைய சிறப்புகள் இருக்குது. பக்கத்துலேயே ஹைகோர்ட்டு, பக்கத்துலேயே ஜிஹெச் இருக்குது, ஜென்ரல் ரயில்வே ஸ்டேஷனு, பீச்சு, தலைமைச் செயலகம் எல்லாமே பக்கத்தில், சுற்றி பக்கத்தில். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வணிக வளாகங்கள்,